குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் நம் பிள்ளைன்னு பேரு, வைணவ ஆச்சாரியார். இவருக்கு நஞ்சியர் என்ன பண்றார், 9000 படி அப்படிங்கிற தான் எழுதின சுவடிகளை கொடுக்கிறார். ஒரு பிரதி எடுக்கணுங்கிறதுக்கு அதை எடுத்துட்டு ஆற்ற கடக்க முயல்கிற போது வெள்ளம் வருகிறது. இந்த சுவடிக்கட்டுகளை பத்திரமாக கொண்டு செல்ல வேண்டுமே என்று தலைக்கு மேலே சுமந்து கொண்டு ஆற்றை கடக்க முயல்கிறார். வெள்ளத்தின் வேகம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு கட்டத்தில் வெள்ளம் பெருகி பெரும் பிரவாகம் எடுத்து அந்த சுவடிகள் அடித்து செல்லப்படுகின்றன. எவ்வளவு பெரிய சோகம் பாருங்க. நம்முடைய பொருள் தொலைஞ்சு போனா கூட பரவாயில்ல, விட்டுடலாம். யாரோ ஒருத்தர் கொடுத்த பொருள் பத்திரமாக வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி கொடுத்த பொருள் தொலைந்து போனால் எவ்வளவு பெரிய சோகம் அது, எவ்வளவு பெரிய சோகம் அது. 9000 படிங்கிறது எத்தனையோ கஷ்டப்பட்டு எழுதியிருக்கார் நஞ்சியர். அது ஆற்றோடு போய்விட்டது. ராத்திரி நேரம் என்ன பண்ண முடியும், கரைக்கு வருகிறார். ஒரு மாதிரி நீந்தி கரைக்கு வந்து, ஆஹா, இவர் கொடுத்த இந்த பட்டோலைகள், பேர் பட்டோலைன்னு பேர், அதில் தான் எழுதியிருக்கார், இவை அனைத்தும் அடித்து செல்லப்பட்டு விட்டனவே, நான் என்ன சொல்லுவேன் இவருக்கு, நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு வருத்தப்பட்டு கதறுகிறார். தன்னோட வீட்டுக்கு வர, வேற ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு வர வந்துட்டு அன்னைக்கு ராத்திரி பகவானுக்கு ஆராதனைகள் முடித்து விட்டு படுத்துக்கிறார். இவரோட மனசுல இந்த கவலைகளே ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆகா, அவருடைய பட்டோலைகளை நம்ம தொலைச்சுட்டோமே, எப்படி பிரதி எடுத்து கொடுக்க போறோம், மூலமும் தொலைஞ்சு கொடுத்தேன்னு கவலைப்பட்டு படுக்கிறார். அன்றைக்கு இரவு கனவுல ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் அவர் கனவுல வர, ஒன்றும் கவலைப்படாத, காணப்படுத்துன்னு கவலைப்படாத, உன்னுடைய குருநாதருடைய அனுகிரகத்தினால் அவர் உனக்கு சொன்னார் இல்லையா, கதா காலட்சேபம் போல சொன்னார் இல்லையா, அந்த 9000 படியில் என்னென்ன இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அவற்றெல்லாம் நீ நினைவில் கொண்டு வந்து நீ மீண்டும் எழுதுவதற்கு யாம் உமக்கு துணை நிற்போம் அப்படிங்கிற. யார்? பெருமாள் சொல்றார். உன்னுடைய குருநாதர் சொன்னதை, நஞ்சியர் சொன்னதை நீ எல்லாவற்றையும் திரும்ப நினைவில் கொண்டு வந்து ஒவ்வொன்றையும் எழுதுவதற்கு யாம் துணை நிற்போம், நீ எழுத ஆரம்பிச்சுடு அப்படிங்கிற. இது போதாதா? அதாவது பகவானே நம்ம பக்கத்தில் இருக்கிற போது, பகவானே நமக்கு அனுசரணையா கூட இருக்கிற போது நம்ம யாருக்காக பயப்படணும், யாருக்காக கவலைப்படணும் இல்லையா? இது எப்படி வரும் அப்படின்னா, பக்தியில் எந்த அளவுக்கு நாம் உறுதியாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது பொறுத்தது. கடவுள் மேல நம்பிக்கை பக்தியில சாதாரணமா வராது. நான் உண்மையானவன், நான் நேர்மையானவன், நான் எந்த தப்பும் செய்யாதவன், யாருக்கும் எந்த விதமான துரோகத்தையும் நினைக்காதவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் கூட கடவுள் இருப்பார், அவர் கூட இருப்பார். ஏன் நம்ம கூட கடவுள் இல்லை? ஏன் நமது செயல்பாடுகளுக்கு கடவுள் நம்ம பக்கத்தில் இல்லை? நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் ஏன் கடவுள் நமக்கு துணை நிற்கல அப்படின்னா, நாம சுத்தம் இல்லை, நம்ம உண்மை இல்லை, நம்மகிட்ட நேர்மை இல்லை. எப்படி கடவுள் இருப்பார்? கடவுள் எல்லா இடத்துக்கும் வந்துடுவாரா? அவருக்கு சுத்தமா இருக்கணும், நல்ல மனசு, நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் இருக்கணும். இந்த நம்பிள்ளைக்கு எல்லாமே இருக்கு இல்லையா? இந்த நம்பிள்ளைக்கு எல்லாமே இருக்கு, நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம், நல்ல பக்தி, ஆச்சாரியர்களை மதிக்கிறது எல்லாமே இருக்கு. அதனால அன்னைக்கு ராத்திரி கடவுளை வந்து சொல்றார், நீ எழுது, நான் கூடவே இருக்கேன், உன்னோட ஆச்சாரியனோட அருளும் இருக்கு, அவர் சொன்ன கதா காலட்சேபம் கேட்டியே, எல்லாத்தையும் எழுது அப்படிங்கிறார். அடுத்த நாள் காலைல ஆரம்பிச்சுடுறார். கடன்னு வருது, ஓலையில பட்டோலையில் எழுதிட்டே இருக்கார், காப்பி எழுதிட்டே இருக்கார். ஒரு காப்பி எடுக்கணும்னா மூலம் வேணும், ஒரிஜினல் வேணும். ஒரிஜினல் இல்லை, ஆத்தோடு போயாச்சு, காவிரியோடு போயாச்சு. அந்த ஒரிஜினல் இல்லாமலே கடன்னு எழுதி முடிக்கிறார். யாரு? நம்பிள்ளை முடிக்கிறார். ஒரு 8-9 நாள்ல முடிச்சிட்டார். பகவானோட அருள், நம்பெருமாள் அருள் முடிச்சிட்டார்.
முடிச்ச உடனே இந்த ஓலைச்சுவடிகளை கொண்டு போய் நஞ்சு ஏற்ற கொடுக்குற. சுவாமிகளே நீங்கள் சொன்னது முடிச்சுட்டேன், இந்தாங்கோ அப்படி. இதை பார்க்குறேன், ஒரிஜினல் கொடுக்கல, இதை மட்டும் தான் கொடுத்தார். சரி, ஒரிஜினல் அப்புறம் தருவார் போல இருக்கு. இதை மட்டும் பார்க்குற, அதுலேருந்து காப்பி எப்படி பண்ணியிருக்கான், சரியா அப்படியே பண்ணியிருக்காரா அப்படிங்கிறதுக்காக பரட்டி பார்க்குறார். அப்படி பார்க்கிற போது சில இடங்களில் தமிழ் வியாக்கியானம் மாறுகிறது, நல்ல சொற்களாக வருகின்றன, ரொம்ப தெளிவாகவும் இருக்கு. அப்ப யோசிக்கிறார் நஞ்சியர், ஆக நாம இப்படி எழுதவே இல்லையே, இந்த இடத்துல நாம இப்படி எழுதணும் யோசிச்சு பார்க்கிறார். இல்லையே, நாம இப்படி எழுதவே இல்லை, இந்த இடத்துல கொஞ்சம் மாறி இருக்கே, ஆனா நன்னா இருக்கே, ஆனா இந்த வார்த்தைகள் இந்த இடத்துல பொருத்தமாக இருக்கின்றனவே அப்படின்னு நினைக்கிறார் நஞ்சியர். பிரதி எடுக்கிறதுன்னா அதில் என்ன இருக்கோ அதான் வரும். ஒரு ஜெராக்ஸ் எடுக்கும்போது ஒரிஜினல் ஏதான தப்பு இருந்தா அந்த தப்புலாம் கரெக்ட் பண்ணியா ஒரு ஜெராக்ஸில் வருது? இல்லை, அது என்னவோ அதான் வருது. அதே போல தான் காப்பி எடுக்கிறது, ஒரு பிரதி எடுக்கிறதுன்னா ஒரிஜினல் என்ன இருக்கோ அதான் வரும். ஆனால் இதில் எல்லாமே மாறுது, சில இடங்கள்லாம் மாறுது. அவர் என்ன பண்ணுறாராம், நஞ்சியருக்கு ஆச்சரியம், என்னடா அது பல இடத்துல மாறி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்பிள்ளை கிட்ட கேட்குறார். ஏன்பா, நான் உங்ககிட்ட கொடுத்ததுல இருந்ததெல்லாம் இதில் சில இடங்கள்லாம் மாறி இருக்கேப்பா, ஆனால் நன்னா இருக்கு, பொருத்தமாக இருக்கு, இதெல்லாம் மாறி இருக்கே அப்படிங்கிறார். இன்னும் இவர் ஆற்றுல தொலைச்சதை சொல்லலை. காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருகி வந்ததுனால அந்த 9,000 படி மூலம் தொலைஞ்சது இன்னும் சொல்லலை, பயந்துன்னு இருக்கார், பதில் பேசாமல் இருக்கார். இவருடைய நிலைமையை பார்க்கிறார் நஞ்சியர். இதன் தொடர்ச்சி என்ன? நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.